بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من ديارهم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய பிந்திய நாட்களில் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பாவத்தை விட்டும் பாவத்தின் தொடர்பை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத காஃபிர்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு வசனம் பேசுகிறது. பொதுவாக இறை மறுப்பாளர்களுடன் உள்ள ஒரு முஸ்லிமினுடைய உறவு என்பது அது வெறுப்பான உறவு அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களை ஊரை விட்டு வெளியாக்க நினைக்கிற அல்லது உங்களுடன் யுத்தம் செய்ய நினைக்கிற அந்த இறை மறுப்பாளர்களுடன் உங்களுடைய உறவுகள் அது கடுமையாக இருக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இறை மறுப்பாளர்களில் நான் முஸ்லீம்ஸில் இப்படிப்பட்ட சில பேர்களும் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு எதிராக சண்டை போட மாட்டாங்க, யுத்தம் செய்ய மாட்டாங்க, உங்களை வெறுக்க மாட்டாங்க, உங்களை வெளியேற்றணும் நினைக்க மாட்டாங்க. இப்படி ஒரு முஸ்லிம்கள் அல்லாத மக்கள்ல இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட உள்ள உங்க உறவுகள் எப்படி இருக்கணும்னா அன்தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம், அவர்களுடன் நீங்கள் நீதமாகவும் நடக்கணும், நல்ல அபிப்பிராயத்துடனும் நடக்கணும். அல்லாஹ் 2 வார்த்தை அல்லாஹ் சொல்றான், அன்தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம். கிட்டத்தட்ட ஒரு 5% தவிர 95% முஸ்லீம் அல்லாத மக்கள் என்பவர்கள் இந்த நான் சொல்லுகிற இந்த தரவரிசையில் உள்ளவங்க தான். ஒரு 3% அல்லது 5% முஸ்லீம்கள் மேல ஒரு பெரிய வெறுப்புணர்ச்சியோடு இருக்கலாம். 95% முஸ்லீம் அல்லாத மக்கள் முஸ்லீம்களுடன் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. நம்மளோட சண்டைக்கு வர்றதில்லை, நம்மள்ட்ட பிரச்சனை பண்றதில்லை. அவங்களுடன் உள்ள உறவுகளை நீங்க பலப்படுத்தணும். அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தினுடைய தேவை என்னன்னா, முஸ்லிம் அல்லாத மக்களுடன் முஸ்லிம்களுடைய உறவுகளை கட்டாயமாக நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டம். என்ன, திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை எல்லாம் நம்மின் மீதான பார்வையை திருப்புறதுக்காக, வெறுப்புணர்ச்சியை உண்டாக்குறதுக்காக திட்டமிட்டு சில பயங்கரவாதிகள் தொடர்ந்து சதி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய இந்த வெறுப்புணர்ச்சியிலிருந்து நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னா வெறுமனே நாம் மட்டும் குரல் கொடுத்தால் நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முடியாது, பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்த முடியாது. முஸ்லிம் அல்லாத மக்களுடன் நல்ல பழகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதற்கு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் முஸ்லீமாக அடையாளப்படுத்தப்படுவது பள்ளிவாசலில் அல்ல. ஒரு முஸ்லீமாக பள்ளிவாசல்ல எல்லாருமே முஸ்லீமா தான் இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க பள்ளிவாசல்ல 1000 ரக்காத்து தொழுகிறீங்க, பெரிய இபாதத்தாலியா இருக்கிறீங்க, இது ஒரு நான் முஸ்லீமை கவராது. அப்ப இஸ்லாத்தின் பக்கம் நான் முஸ்லீம்களுக்கு நீங்க தாவா கொடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் தனிப்பட்ட முறையில போய் சொல்றது இதுவெல்லாம் இருக்குது. இது அல்லாம முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிற வழிகள் சொல்லி 3 வழிகள் இருக்குங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. அப்படித்தான் சஹாபாக்கள் காலகட்டத்தில் இருந்து பெரியவர்கள், நாதாக்கள், பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் ஈர்க்கப்பட்டது இந்த 3 வழிதான். முதலாவது என்னன்னா,
பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பழக்க வழக்கம். ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்தப்படுறது பக்கத்து வீட்டு மூலமாக. நம்ம பக்கத்து வீட்டில் நான் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோடு நாம பழகுகிற பழக்கத்தால இஸ்லாத்தின் மீதான நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்க முடியுங்கிறார். ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமா பாயா அப்படின்னு அவர் நம்மளை பத்தி எப்ப தெரிஞ்சுக்கிறவாருன்னா நம்ம அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பழகுற பழக்கத்தை வச்சுதான் என்ன செய்வாங்க. அப்துல்லா இப்னு முபாரக்னு ஒரு மிகச்சிறந்த முஹத்திஸ் இருந்தார். அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூதன், பக்கத்து வீட்டில் யூதன் இருந்தான். அந்த யூதன் அவனுடைய வீட்டை ஒரு கட்டத்தில் விற்கிறதுக்கான ஒரு கட்டம் வரும்போது அவன் 2 லட்சம் ரூபான்னு மார்க்கெட்டில் விளைய வச்சான். அப்போ அன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ரேட்டு 1 லட்சம் ரூபா தான். எல்லாரும் அவன்கிட்ட கேட்டாங்க, 1 லட்சம் ரூபா தான் மார்க்கெட்டினுடைய ரேட்டு, நீங்கள் 2 லட்சம் ரூபான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னப்போ அப்போ சொன்ன வார்த்தை, என் வீட்டுக்கு 1 லட்சம் ரூபா தான், ஆனால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரராக ஒரு நல்ல முஸ்லீமை தரேன், அப்துல்லா முபாரக்னு ஒரு முஸ்லீமை தரேன், அதுக்கு 1 லட்சம் சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய தாவாவை பக்கத்து வீட்டுக்கினுடைய பழக்க வழக்கத்தில் எடுத்துட்டு போனாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நான் முஸ்லீம்ஸை நீங்க கவர்றதுக்கு, நான் முஸ்லீம்களுடன் உள்ள உறவுகளை பலப்படுத்துவதற்கு, முஸ்லீம் அல்லாத மக்களுடன் உள்ள நமக்கான உறவுகளை மேம்படுத்துறதுக்கு பக்கத்து வீடுங்கிறது நமக்கு பெரிய ஆதாரங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பக்கத்து வீட்டில் இருந்தவங்க ஒரு நான் முஸ்லீம் தான். எப்படியெல்லாம் அவங்களை கவரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் முஸ்லீம் உங்க பக்கத்து வீட்டில் இருந்தாலும் கூட அவர் வீட்டினுடைய காற்றை அடைக்கிற மாதிரி நீங்க வீடு கட்டாதீங்க. ஒரு முஸ்லீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டினுடைய வெளிச்சத்தை அடைக்கிற மாதிரி நீங்க வீடு கட்டாதீங்க. உங்க வீட்டினுடைய சால்னாவினுடைய வாசனை கூட அவங்க வீட்டுக்கு வர வேண்டாம். அப்படி போச்சுன்னா நீங்க சால்னாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவங்க வீட்டுக்கு கொடுங்க. அவங்களுக்கு ஒரு துக்கம்னா ஆளா போய் நீங்க துக்கம் விசாரிங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா முதல் ஆளா போய் நீங்க வாழ்த்து சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு உதவின்னா நீங்க போய் கடன் வேணுமான்னு போய் கேளுங்க. இதுதான் முஸ்லீமுக்கு சொல்லப்பட்டது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கான உரிமைங்கிறாங்க. தான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தான் முதல்ல குர்பானி அறுத்தா முதல் இறைச்சியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டு யூதருக்கு தான் கொடுத்து விடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டில் யூதர்கள் இருந்தாங்க. அதனால அப்போ ஒரு நான் முஸ்லீமுக்கு தான் முதல்லையே குர்பானி கறியை கொடுத்து விடுறாங்க. இதெல்லாம் ஒரு ஈர்க்கிறதுக்கான வழி. உமர் ரலியல்லாஹு சொன்னது போல இந்த உறவுகளை நீங்க உங்களை சுற்றி இருக்கிற நான் முஸ்லீம்ஸினுடைய உறவுகளை நீங்க பலப்படுத்தணும்னு சொன்னா முதல்ல நீங்க பக்கத்து வீடுங்கிறது பெரிய. 2வது பயணத்துல நிறைய பேர் களிமா சொல்லி இருக்கிறாங்க இஸ்லாத்தை பத்தி. ஏன்னா பயணங்கள்ங்கிறது அசௌகரியங்கள் நிறைந்தது. பயணத்துல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இஸ்லாத்தை பத்தி லேசா அவங்களுக்கு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு என்ன தெரியுமோ அந்த நம்மளுடைய கேரக்டர் அவர் பார்க்கணும் பயணத்துல. அப்போ பயணங்களால் கவரப்பட்டு நான் முஸ்லீம் எத்தனையோ பேர் முஸ்லீம் ஆயிருக்கிறார். முஸ்லீம்களுடன் பயணப்பட்டு போனதுனால அவங்க ரொம்ப நோட் பண்ணுவாங்க. ஒரே விஷயத்தை ஞாபகத்துல வைங்க, உலகத்துல எந்த மதம் சார்ந்தவர்கள் தவறு செஞ்சாலும் அது தனிப்பட்ட தவறாக தான் பார்க்கப்படும். ஆனா ஒரு முஸ்லீம் தப்பு செஞ்சா மட்டும் அல்லாஹ் ஒரு பெரிய கிருபை, அவங்க சமுதாயத்தோடு சேர்த்து தான் அதை பார்ப்பாங்க. ஒரு பாய் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது நீங்க மாத்தி பேசி பாருங்க. நம்ம ஒரு நல்ல விஷயத்தில் நடக்கும்போது அந்த கேரக்டர் என்ன ஆகும்னா நம்ம இஸ்லாத்துக்கு நல்ல அபிப்பிராயத்தை தேடி கொடுக்கும். நம்ம பயணங்கள்ல என்ன செய்யணும், நம்ம விருப்பத்துக்கு அல்ல, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய நடவடிக்கைகள் இஸ்லாத்தை பற்றியே நல்ல மதிப்பை உண்டாக்கும் அவங்க உள்ளத்துலன்னு சொன்னா அந்த பயணங்கள்ல நம்ம அவங்களுக்கு சாப்பிடும்போது வேணுமான்னு கேட்கறது, அவங்களுக்கான இடத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இதை எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எங்க மார்க்கத்தில் நம்ம மார்க்கத்துல இப்படி இருக்குதுங்கிறத இந்த வாழைப்பழத்துல ஊசி இருக்கிறதுன்னு அது ஒரு ட்ரிக்ஸ். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா. இஸ்லாத்தை நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? ரொம்ப ஹிக்மத்தா சொல்லணுங்கிறாங்க, ரொம்ப தந்திரமா சொல்லணுங்கிறாங்க. டைரக்டா சில பேர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. டைரக்டா போய் நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய சர்ச்சைகள் உண்டாயிடும். சில நேரங்கள்ல பயணங்கள்ல என்ன செய்யணும்னா இஸ்லாத்தை பத்தி நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம என்ன செஞ்சாரு. உமர் ரலியல்லாஹு சொன்ன மாதிரி நான் முஸ்லீமுக்கு நம்ம தாவா கொடுக்கறது 2வது பயணம். ஒன்று பக்கத்து வீடு, இன்னொன்று பயணம். 3வது ஒன்று இருக்குது முஆமலத், அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல். அவங்கள்ட்ட வியாபாரம் செய்வோம்.
நம்ம வியாபாரத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக சுத்தமாக நடக்கணும். ஏன்னா அதில் ஒரு தப்பு நடந்தால் அது நம்ம மார்க்கத்தை சார்ந்து பார்க்கப்படும். அதனால ஒரு முஸ்லீமா அழகா பண்ணார், வியாபாரம் ரொம்ப தெளிவாக இருந்தார், சொன்ன வார்த்தைகள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாரு அப்படின்னு வியாபாரத்தின் மூலமாக நீங்க இஸ்லாத்தை நீங்க மார்க்கெட் பண்ண முடியும்னா, அப்போ இஸ்லாத்தை நான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்குறதுக்கு இந்த வழிகளை எல்லாம் முஸ்லீம்கள் கையாளணும். எனவே வெறுப்புணர்ச்சியுடன் இருக்கிற ஒரு 3-5% தவிர 95% மக்கள் நல்ல மக்கள் என்று குர்ஆன் சொல்லுது. நல்ல அபிப்பிராயத்தில் உள்ள மக்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களோடு நீங்க பழகி பாருங்க, அவங்க முன்னால நிற்பாங்க. முஸ்லீம் அல்லாதவன் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படி நிற்கிற ஒரு சமூகத்தை சுருக்கமாக சொல்வதானால், நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை நாம் அபூபக்கர்களாக மாற்றணும். முடியலையா, அபூ தாலிபுகளாவது மாற்றியார். அவங்க மதத்தில் இருக்கட்டும், ஆனா அபூ தாலிபு எப்படி இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயத்தில் இருந்தாரோ அந்த அபூ தாலிபுகளாக மாற்றணும். ஆனா நம்ம நடவடிக்கைகளால் அவர்கள் அபூஜைகளை மாற்றிடக்கூடாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. وآخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم تقبل منا صلاتنا صيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا، وتمم تخشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.